வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். வின்டர் சீசன் வந்து முடிய போகுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ரிங் சீசன் தான். ஜனவரி 1 இப்போ தாங்க வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து மார்ச்சே வந்து முடிய போகுது. வின்டர் சீசன், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பற்றிலாம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பற்றி பேசலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங் சீசன் பற்றி தான். ஸ்ப்ரிங் சீசனில் வரப்போகிற சீரீஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்து பாதி பேர் வந்து தமிழ் டப்பில் வந்தால் தான் பார்ப்பீங்கன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறதுல வந்து பாதி சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து கிரன்ச்சி ரோலில் தாங்க வரப்போகுது. கிரன்ச்சி ரோல் வந்து எல்லாத்தையுமே வந்து தமிழ் டப் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா வந்து 4லேருந்து 5 இந்த மாதம் கடைசியில் அதோட கன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிரும். கன்ஃபர்மேஷன் வந்துன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்ப்ரிங் சீசனில் வரப்போகிற எல்லா சீரீஸோட பேர், பிளாட்டு நான் சொல்கிறேன். நான் வந்து பிளாட்டை வந்து மேலோட தான் சொல்லுவேன், ஓகேவா? நீங்கள் எதுவும் வந்து கவலைப்படாதீங்க, நான் எதுவுமே வந்து ஸ்பாயிலர்லாம் பண்ண மாட்டேன், ஓகேவா? சொன்ன பிறகு வந்து நீங்கள் அது பார்க்கலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க. கடைசியில் வந்து நான் பார்க்க போகிறதையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வளன்னு பேசாமல் வாங்க நம்ம ஸ்ப்ரிங் சீசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபயர் ஃபோர்ஸ் தான். ஃபஸ்ட்டு சீசன் அண்ட் செகண்ட் சீசன் வந்து தமிழ் டப் பண்ணிட்டாங்க. அப்போனா கண்டிப்பாக வந்து தேர்ட் சீசனும் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம், ஓகேவா? 5 வருஷம் கழித்து வந்து வரப்போகுது. நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சீசன் பார்க்கலன்னா போய்ட்டு பார்த்துட்டு வந்து தேர்ட் சீசன் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா ஒரு தரமான ஒரு சீரீஸை வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. அடுத்தது வந்து பிளாக் பட்லரோட 5வது சீசன் வேறு வரப்போகுது. ஃபஸ்ட்டு சீசன், செகண்டு, தேர்ட்லாம் வந்து டப் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 4th சீசன் வந்து டப் பண்ணியிருக்காங்க கிரன்ச்சி ரோல். அப்போனா வந்து 5வது சீசனும் வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். அப்படியே பண்ணாலுமே வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு சீசன் பண்ணாமல் வந்து இப்படி பண்ணுறது வந்து கரெக்டாக வராது. பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அப்படி பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து லாசரஸ். நான் வந்து இதோட பிளாட் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி பிளாட்டு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பாய்லர் ஆகிடும். இது வந்து கிரன்ச்சி ரோலில் வரலன்னு தான் நினைக்கிறேன். அப்போனா வந்து இது கண்டிப்பாக தமிழ் டப் வராது. இல்லை ப்ரோ, நான் வெறும் வந்து தமிழ் டப் மட்டும்தான் பார்க்க மாட்டேலாம் கிடையாது. நான் மற்றதெல்லாம் கூட பார்ப்பேன்னா வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. நான் வந்து இதை கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளீஸ் புட் ஆன் டாக்கமீனா சான். பேர் வந்து நான் கரெக்டாக சொல்கிறேன்னா கூட என்னன்னு தெரியல, ஓகேவா? நான் கீழே போடுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. இதோட பிளாட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஓகேவா? வந்து இப்போ நீங்கள் மேலே பார்த்துன்னு இருக்கீங்களா, இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அவளோட வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால அவளால் வந்து பாஸ்ட்டை வந்து மாற்ற முடியும். அப்படி மாற்றும் போது வந்து ஒரு பையன் பார்த்துடுறான். அப்புறம் வந்து அந்த பையனை அவன் வந்து என்ன பண்ணான் தான் கைஸ் இதோட மிச்ச கதை, ஓகேவா? இன்டாயெலாம் கிடையாது கைஸ், இது ஒரு ஹெச்சி ஜான்ரா. கிரன்ச்சி ரோலில் தான் வரப்போகுது. தமிழ் டப் வராது தான் நான் நினைக்கிறேன். மேபி வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து நான் இதை பார்க்க போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, ஓகேவா? ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு பார்ப்பேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட். சோலோ லெவலிங்கோட ஒரு மிகப்பெரிய வெற்றினால இப்போ நிறைய வந்து மான்வா வந்து பண்ணின்னு இருக்காங்க. சோலோ லெவலிங்கை விட வந்து இது வந்து நல்லா இருக்கும்லாம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. கைஸ், நான் அதோட பிளாட்லாம் சொல்லலை. ஏன்னா பிளாட்லாம் வந்து சிம்பிளான பிளாட் தான், ஓகேவா? நீங்கள் அது இப்போ வந்து கதை வந்த பேர் பார்த்துக்கோங்க. கிரன்ச்சி ரோலில் தான் கைஸ் வந்து வரப்போகுது. வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு தமிழ் டப் வரப்போகுது. போய்ட்டு கண்டிப்பாக பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கேலு. பிளாட் வந்து ஃபுல்லாக சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லணும்னா வந்து இவங்க பழசெல்லாம் வந்து மறந்துடுறாங்க. பழசை வந்து மறந்துட்ட பிறகு வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அந்த பழசெல்லாம் வந்து ஞாபகம் வந்துதா இல்லையா தான் இதோட கதை. பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வெறும் மேலோட்டம் தான் சொல்லியிருக்கேன். பட் ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல கதை. நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கணும். நான் வந்து எந்த இதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக பார்க்க சொல்கிறோனோ நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் இது கிரன்ச்சி ரோலில் தான் வருது. மேபி தமிழ் டப் பண்ணுவாங்க, ஓகேவா? அது என்னென்னு பார்த்து சொல்கிறேன் நான். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து டான்ஜரோ. இது ஒரு வந்து ராம்காம் சீரீஸ். 2 கேரக்டருக்கு நடுவில் நடக்கிற அந்த வந்து ஃபீலிங்கை காட்டுறது தான் இது. நான் பார்த்த வரைக்கும் அது கிரன்ச்சி ரோலில் வரல தான் நினைக்கிறேன். அப்படி கிரன்ச்சி ரோலில் வந்துச்சுன்னா இல்லைனா வந்து தமிழ் டப்பில் வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லா சீசனுக்குமே வந்து நான் வந்து ராம்காம் பார்க்குறது வந்து வழக்கம். அதனால் நான் இது பார்க்க போகிறேன். நீங்கள் வந்து பார்க்கலாமான்னு வேணாமான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து விச் வாட்ச். இந்த பிளாட் வந்து சிம்பிள் தான், ஓகேவா? அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் மேலே ஒரு க்ரஷ்ஷு. 2 பேருமே ஒரே வீட்டில் தான் வந்து தங்கியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து மேஜிக் தெரியும். இந்த வந்து மேஜிக்கை வச்சு அவள் என்னென்னலாம் பண்ணாதான் நண்பா இதோட கதை. கிரன்ச்சி ரோல்லையுமே வரப்போகுது அண்டு வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே வரப்போகுது. இது கிரன்ச்சி ரோல் இல்லைனா வந்து நெட்ஃப்ளிக்ஸ். யாராவது வந்து தமிழ் டப் பண்ணால் வந்து நல்லா தான் இருக்கும். என்னென்னு பார்க்கலாமான்னு வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன், ஓகேவா? ஏன்னா அந்த மேஜிக்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ஃபன்னாக போகும், ஓகேவா?
அடுத்து நம்ம பார்க்க போகிறது சில்ட்ரன் ஆஃப் சினோஜி ஃபேமிலி. ஸோ நான் வந்து கரெக்டாக சொல்கிறேன்னா கூட என்னன்னு தெரியல, ஓகே நான் கீழே போடுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. வந்து இதோட பிளாட் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா தான் வாழ்கிறாங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பெருசாகிட்ட பிறகு அப்பா வந்து கூப்பிட்டு இது மாதிரி சொல்கிறாரு, அதாவது வந்து நீங்களாம் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கிடையாது, எல்லாருமே வந்து நான் வந்து தத்தெடுத்து தான் வந்து வளர்த்தேன்னு சொல்லிடுறாரு. அப்படி வந்து அப்பா சொல்லிட்ட பிறகு கதை வந்து எப்படி போகும்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஸோ கிரன்ச்சிரோலில் தான் வரப்போகுது, ஓகேவா. ஸோ தமிழ் டப் வந்தால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதோடது வந்து நான் பார்க்க போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல, ஓகேவா. ஃபஸ்ட் எபிசோட் வந்த பிறகு பார்த்துக்கலாம், ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெட்சு டாபி. ஸோ பிளாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான பிளாட்டு தான், ஓகேவா. ஒரு மாங்கா ரைட்டர் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு இந்த உலகத்தை கொஞ்சம் வந்து சுற்றி பார்க்கலான்னு வந்து போகிறாருன்னு இல்லை, ஓகேவா, போகிறாங்க. அதை வந்து ஜேர்னி தான் நண்பா இதோட கதை. ஸோ இது கிரன்ச்சிரோலில் தான் வரப்போகுது, தமிழ் டப் வந்தால் சொல்கிறேன். ஸோ பார்க்க போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த வந்து ஜேர்னி எல்லாம் பார்க்குறது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஓகேவா, அதனால் பார்க்க போகிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோனோலோகே லெக்சரர்ஸ். ஸோ இந்த பிளாட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூலில் வந்து பேர் இருக்க மாதிரி காட்டுறாங்க, அதை வந்து ஸ்டூடெண்ட்டும் வந்து இன்னொரு வந்து டீச்சரும் சேர்ந்து அதை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா தான் இதோட கதை. ஸோ கிரன்ச்சிரோலில் தான் வரப்போகுது, மேபி தமிழில் வந்தாலும் வரலாம். ஸோ பார்க்க போகிறேன்னான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்க்க போகிறேன். ஏன்னா அந்த வந்து மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஓகேவா, அதனால் வந்து இதை பார்க்க போகிறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நிங்காரோ. ஸோ ஒரு அசாசினும் ஒரு நிஞ்சாவும் வந்து ஒரே வந்து ரூம்மேட்டாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து என்னென்ன நடந்தது தான் இதோட கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரி வந்து ஹோல்சமாக போகுது நான் நினைக்கிறேன், அதனால் நான் அதை கண்டிப்பாக பார்க்க போகிறேன். ஸோ வந்து இது கிரன்ச்சிரோலில் தான் வரப்போகுது, தமிழ் டப் வந்தால் சொல்கிறேன். அப்புறம் நான் எல்லாத்தையுமே பார்க்க போகிறேன்னு சொல்கிறேன், ஆனால் எனக்கு வந்து டைம் கிடைக்குமா தான் தெரியல. ஸோ முன்னாடிலாம் வந்து காலையில் உட்காந்தா வந்து மதியானம் வரைக்கும் பார்த்துன்னு இருப்பேன், பட் இப்போல்லாம் வந்து ஒரு எபிசோட் பார்க்குறதே வந்து பெரும் போராட்டமாக இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருப்பேன், இப்போ தான் January 1 வந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயே மார்ச் வந்துச்சுன்னு. ஸோ அப்படி தான் வந்து காலங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடின்னு இருக்குது. சாரி கைஸ், என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படியே வந்து மாறி போயிட்டேன் டாப்பிக்கு. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிறது த கேப்சரிங் இன் அ பால் பார்க். ஸோ கைஸ் இதோட பிளாட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு சிம்பிளான வந்து ராம்காம் மட்டும் கிடையாதுன்னு வந்து நான் இந்த இடத்துல மட்டும் சொல்லிக்கிறேன். பேஸ்கெட் பால் கலந்த ஒரு ராம்காம் சீரீஸ் இது, ஓகேவா. நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு பார்த்துக்கோங்க, பட் நான் இது பார்க்க போகிறேன் தான். ஸோ கைஸ் நான் போய் பார்த்தா இது கிரன்ச்சிரோலில் வரல, அப்போனா இது வந்து கண்டிப்பாக தமிழ் டப்பில் வராது. ஸோ கைஸ் நானே உங்களுக்கு செலக்டிவாக தான் பார்த்து தான் வந்து கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா. நீங்கள் பார்க்கலாமான்னு வேணாமான்னு நான் சொன்னதை வச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து இல்லாமலே வந்து எக்கச்சக்கமானது வந்து வருது, பட் நான் தான் அதெல்லாம் எல்லாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வந்து இழுத்துட்டு வரல. அப்புறமா வந்து எல்லா சீசன்லையுமே வந்து சில சீரீஸ்லாம் வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒன்று தான் வந்து இந்த சீசனில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சம்மர் பேக்கெட்னு, ஓகேவா. நீங்கள் பார்க்கணுன்னா போய் பாருங்கள், கிரன்ச்சிரோலில் தான் வரப்போகுது. ஸோ மேபி தமிழ் டப் வந்தாலும் வரலாம், ஓகேவா, நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த மாத கடைசியில் வந்து அது வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருங்க அந்த இதுக்கெலாம் வந்து தமிழ் டப் வரப்போகுதுன்னு. அப்படி நீங்கள் அது பார்க்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் கரெக்டாக போடும்போது நீங்களால் பார்க்க முடியும். ஸோ கைஸ் நான் வந்து சொன்ன சீரீஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். Until then, peace.